ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த சைனீஸ் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீன் ஸ்கூல்ல இருந்த டைம்ல காமிக்கிறாங்க. அப்போ கரண்ட் போயிருக்கும். வழக்கம் போல பசங்களாம் வந்து கத்தி இருப்பாங்க. அப்புறம் இங்க ஒருத்தர் நின்று இருப்பாளா, பேய் பேய் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு கத்திட்டு இருக்க. ஒன்னும் பேயெல்லாம் கிடையாது. நம்ம சங்கையான் வந்துட்டு இஃபானே பார்த்துட்டே இருப்பானா, என்னடா பேய் இல்லைன்னு சொல்லிட்டு என்னத்தை பார்த்துட்டு இருக்க? அது நான் நிலாவை பார்த்துட்டு இருக்கேன். நிலாவை பார்க்குறியா? நல்லா தெரியுது, என்னமோ உனக்கு வந்து ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் போல இருக்கு. அப்பெல்லாம் உனக்கு அமைதியாரு அப்படி சொல்லிட்டு இவன் வந்து அவளே பார்த்துட்டு இருப்பான். அவள் வந்துட்டு மூணையும் பார்த்துட்டு இருப்பான். அப்படி ரெண்டு பேரும் போயிட்டு இருப்பாங்களா. நீ வந்துட்டு உனக்கு மூன் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஆமா, மூன் பிடிக்கும். ஆனா அதை விட எனக்கு கொஞ்சம் ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் அதுல ஃபீல் ஆகுது. அப்படின்னா அவன் பேசுறது கேட்டுட்டியா? ஆமா. அவன் ஏதோ லூஸ், அவன் பேசுறதா கண்டுக்காத. புரியுது புரியுது, ஆனாலும் அந்த வார்த்தை நல்லாதான் இருக்குல்ல அப்படி சொல்லி ரெண்டு பேரும் வந்துட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே இவ பிரசன்ட்ல காமிச்சா இதெல்லாம் யோசிச்சு அப்படியே அந்த ரூம் வெளியே உட்காந்துட்டு இருக்க. என்னடி பண்ணிட்டு இருக்க? ஆமா, ஏன்னு உள்ள போல? இல்ல சாவி. ஓ ஆமா ஆமால. சரி, சாரி, நான் ஆக்சுவலி ஒன்று டிஸ்டர்ப் பண்ணதுக்கு இந்த டைம்ல. அதெல்லாம் என்ன இருக்கு, வா உள்ளவா. ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன், எனக்கு இந்த பூனைலாம் ஆகாது. அப்படியே நான் இது என் ரூம்லயே வச்சுக்கிற, வெளியே வராது இது. ஆனாலும் இந்த பூனையோட முடியெல்லாம் இங்கே தானே சுத்திட்டு இருக்கோம், அதனால சரிப்பட்டு வராது. நீ வந்து உன் ஃப்ரெண்டு வீட்லயே கொடுத்துரு, இன்னைக்கு ஒரு நாள் ஓகே எனக்கு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த பூனையை சோகமா பார்த்துட்டு இருப்பா. சரி, இந்த ரூம்க்கு வரவங்களுக்குலாம் வந்துட்டு ரூம்மேட் கண்டிஷன் அப்படி சொல்லி நான் ஃப்ரிட்ஜில் ஒன்று ஒட்டி வச்சிருக்கேன், அது பார்த்துக்கோ அப்படி சொல்லி இவ போயிடுவா. அவள் எடுத்து அதை படிச்சுட்டு இருப்பா. நெக்ஸ்ட் மார்னிங் வேலைக்கு போவாளா. அங்கே பார்த்தா நம்ம லின், அதாவது இவளோட ரூம்மேட் இருக்கா இல்லைங்களா, அவள் வந்து வேற பையன் கூட போயிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு இவ வேற பையன் கூட போறா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் எங்க ரூமுக்கு வந்தவ ஃப்ரெண்டு கிட்ட, இந்த ஒரு பூனை நீ வந்துட்டு கொஞ்ச நாள் உங்ககிட்ட வச்சுக்கூடி, நான் அப்புறம் வந்துட்டு வாங்கிக்கிறேன் உன, சரியா? சரி சரி, அதுல என்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்க. அப்போ வந்துட்டு நம்ம லின் வந்து கத்திக்கிட்டு இருப்பா வெளியே. ஹான், இங்க பாரு, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, நீ என்னால அதட்டலாம் முடியாது. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாதா? அப்போ எதுக்கு நான் கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன்? இப்ப இந்த கிஃப்ட் வாங்குறது உனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, அந்த கிஃப்ட் வாங்குறது உனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, இன்னைக்கு நைட்டே நான் அதெல்லாம் ரிட்டர்ன் பண்றேன்டா அப்படி சொல்லிட்டு போனை வச்சிருவா. ஏதாவது பிரச்சனையா? ஆமா, ரொம்ப பெரிய பிரச்சனை, வா இதெல்லாம் பேக் பண்ணலாம் வா. ஆனா இப்ப எப்படி அந்த டெலிவரி எல்லாம் இருக்கும்? ஆமால, நான் வேணா எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிட்டோமா? நீ பண்றியா? ஆமாம்மா நான் பண்ணுவேன். அவன் காசுக்காக வந்துட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா இல்லையா, அதனால இந்த பண்ணாவது காசு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு ஒத்துட்டு இருப்பா. அப்ப யாரோ வர மாதிரி இருக்குமா, இவதான் போய் ஓபன் பண்ணி பாப்பா. ஹான், அதாவது லின் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இப்ப ஏன் வீட்டுக்கு வந்திருக்க? நீ எதுக்கு இப்ப இதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க? நான் சொன்னதுல எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிற? நான் இதெல்லாம் உனக்கு எதுக்கு வாங்கி கொடுத்தேன்னா, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன். இங்க பாரு, அதெல்லாம் முன்னாடி முடிஞ்சு போச்சு, இப்பெல்லாம் நம்மளுக்குள்ள எதுவுமே கிடையாது, புரியுதா உனக்கு? ஆனா நான் சொல்றதே உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு ஆனா எவ்வளவு வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா இங்க நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப சோகமா பார்த்துட்டு இருப்பா. போற போக்கு பார்த்தா டெலிவரி நம்ம கிட்ட வராது போல இருக்கே அப்படின்ற மாதிரி. இங்க பாரு, இப்போ இந்த பொருள்லாம் நீ எனக்கு டெலிவரி பண்ணும், அவ்வளவுதானே, இந்த டெலிவரி கோட் நீயே வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு இவங்க டெலிவரி கோட் இவங்க கொடுத்துட்டு அந்த பொருளை இவனே எடுத்துட்டு போயிடுவான். ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பாளா. அப்போ வந்துட்டு பழைய ஓனர் கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வந்திருக்கும், இந்த மாதிரி வீட்டு சாவி கொடுத்துட்டு போமா அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் அனுப்பியிருப்பாங்க. அச்சோ சாரி, நான் வந்து கொண்டு வந்து கொடுத்துறேன் அப்படி சொல்லிட்டு செக் பண்ணா எங்கேயுமே இருக்காது அந்த சாவி. எங்க போயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க கிட்ட டெக்ஸ்ட் வந்திருக்கும், என்ன வேணுனே தானே இந்த சாவி என்கிட்ட விட்டு போனேன், என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு தானே அப்படிலாம் அனுப்பியிருப்பான். இவனும் ஓவரா பேசுறான். சரி காய்ஸ், என் கூட நீங்க வந்துட்டு நைட் டின்னருக்கு வரீங்களா? ஓகே தான். எங்க போறோம் நம்ம? ஓவர் டைம். இப்போ நம்ம ஓவர் டைம்ல ஒர்க் பண்ண போறோமா, இல்ல நீ வந்துட்டு எனக்கு டின்னர் வாங்கி தர போறியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு புரியும், இந்த ஏரியா பத்தி தான் சொல்லிட்டு இருக்கியா, சரி இந்த சாவி. ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உனக்கு டின்னர் வாங்கி தரணும், நீ என்ன டின்னர் வாங்கி தர விட மாட்ட போல இருக்கே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு கால் வருமா. சொல்லுங்க. ஓ, வீடு இருந்துச்சா, சரி விட்டுருங்க. என்னது வீடு இருந்துச்சு சொல்றாங்க, இவ்வளவு கேஷுவலா பேசிட்டு இருக்க? ஆமா, அந்த வீட்டுல எனக்கு எதுவும் இல்ல. அப்புறம் என்ன, அது எரிஞ்சா என்ன என்ன. ஆனா அந்த வீட்டு அட்ரஸ், இப்ப எதுக்கு என் வீட்டு அட்ரஸ் உனக்கு? இல்ல நான் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் இவளோட மொத்த டீமுமே அங்க போயிட்டு இருக்கோம். அங்க போனா வந்துட்டு இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் 8ல பண்ண தப்புனால தான் அபார்ட்மெண்ட் 9 ஃபுல்லா எரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரிலாம் இங்க நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குமா. அப்புறம் சார், உங்களோட வீடு எரிஞ்சிச்சு, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி நினைக்க எதுவும் இல்ல. ஏன் சார் எப்படி பேசுறீங்க? நீங்க வந்துட்டு ஒரு சில விஷயம் தப்பு பண்ணிருப்பீங்க, அதனால வீடு எரிஞ்சிருக்கும், அது நீங்க சொன்னீங்கன்னா வந்துட்டு மக்களும் அதை மாத்திப்பாங்கல்ல அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. அது கேட்டுட்டு அவன், இங்க பாருங்க, என் வீட்டுல எந்த ஒரு ப்ரிஷியஸான பொருளும் இல்ல, அதே மாதிரி நான் இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அது கேட்ட இன்ஃபேக்ட் வந்துட்டு இது நம்மளுக்கு தான் சொல்றானோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே அவன் வீட்டுக்கு போவாளா. வீட்டுக்கு போனா லின் வந்துட்டு, டார்லிங் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா. என்னது? அது என்னன்னா, நான் இப்போ இந்த வீட்டை வந்துட்டு காலி பண்ண போறேன். அது ஏன்னா இந்த வீட்டு ரெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ரெண்ட் அதிகமா இருக்கு சொல்லிட்டு வேற வேலை பார்த்தேன்னா, அந்த வேலை வந்துட்டு இந்த இடத்த விட ரொம்ப தூரமா இருக்கு, அதனால இங்க வந்து போக முடியாது, அதனால நான் வேற வீட்டுக்கு போக போறேமா.
அதெல்லாம் முடியாது. என்னடி அது வந்து இப்ப சொல்ற? சரி, சரி நீ கவலைப்படாத, கவலைப்படாத. கண்டிப்பா உனக்கு வந்து வேற ரூம்மேட் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு தான் நான் போவேன். ஆனா, அது எனக்கு கண்டிப்பா ஃபீமேல் ரூம்மேட்டா தான் இருக்கணும். புரியுது, புரியுது. நான் கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்புறம் இங்க இந்த லேடி கிட்ட சாவி குடுக்க போக, உன்னால தான் வந்துட்டு இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னது? என்ன இல்லையா? ஆமா. அந்த ஆம்பளைங்கலாம் வந்துட்டு உன் பின்னாடி வந்ததுனால என் அபார்ட்மெண்ட்டே இப்படி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, அவனுங்க பண்ணது தப்பு. என் மேல எந்த தப்புமே கிடையாது. நீங்க என்ன ப்ளேம் பண்றதே தப்பு. நான் உங்களுக்காக தான் வந்துட்டு இந்த அபார்ட்மெண்ட்ட வந்து விட்டு வச்சிருக்கேன். நான் ரிப்போர்ட்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மட்டும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் நியூஸ் சேனல்ல போட்டிருந்தேன்னா, அப்புறம் உங்க அபார்ட்மெண்ட்டுக்கு யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க. அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசியிருப்பா. இன்னைக்கு தான் வந்து அவளுக்காக அவ வந்து ஒருத்தங்க கிட்ட பேசியிருக்கா. அப்படியே அவ வீட்டுக்கு போவாளா, வீட்டுக்கு போய் பார்த்தா வந்து டோர்லாம் தொறந்திருக்கும். என்னது டோர்லாம் தொறந்திருக்கு? அச்சச்சோ போலீஸ்! இந்த மாரி வந்து என் வீட்ல திருடன் வந்துட்டான் அப்படி சொல்றதுக்குள்ள இவன் வெளிய வந்து நின்றுப்பான் சங்யன். சங்யன பார்த்துட்டு இவ, இல்ல சார் நான் வந்து தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நான் கேட்கணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது ஏன் வீடு? இது உன் வீடா? டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் உன்கிட்ட என்ன சொன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எப்படிடா நான் அவ கூட ரூம் ஷேர் பண்ண முடியும்? டேய் இன்னைக்கு ஒரு நாள் ஷேர் பண்ணி அமைதியா இருடா. ஏய் என்ன பண்ணி வச்சிருக்கல்ல நான் உன்கிட்ட சொன்னனா இல்லையா எனக்கு ஃபீமேல் ரூம்மேட் தான் வேணும்னு சொல்லிட்டேன். ஆமா ஆமா கரெக்ட் தான். ஆனா சங்கியன் ரொம்ப நல்ல பையன்டி. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். அதே மாதிரி இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் உன்னோட கடைசி சான்ஸ். இதை எப்படியே யூஸ் பண்ணி அவனை எப்படியாவது உன் வலையில விழ வச்சிரு. புரியுதா? அப்படி சொல்லிட்டு போன வர வச்சிருவா. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது எனக்கு புரியுது. உன்னால இந்த ரூமை என் கூட ஷேர் பண்ண முடியாது. ஏன்? அது ஏன்னா நீ பெரிய ஆளு. நீ வந்து இவ்வளவு பேர் ரூம்ல தனியா இருக்கிறவன். நீ எப்படி என் கூடலாம் அதுவும் என்ன மாதிரி ஆள் கூடலாம் ரூம் ஷேர் பண்றது ரொம்ப கஷ்டம்ல. அதனால உனக்கு நான் வந்துட்டு வேற இடத்துல ரூம் புக் பண்ணி தரேன் சரியா? நான் அது மாதிரி சீப்பான ரூம்ல தங்க மாட்டேன். அப்படி அப்ப எந்த மாதிரி ஹோட்டல் வேணும்னு சொல்லி நீயே சொல்லு. நான் சொல்ற ஹோட்டலுக்குலாம் உன்னால பே பண்ண முடியாது. இல்ல பரவாயில்ல எவ்வளவு வேணாலும் நான் பே பண்றேன். அதான் ஏன் பண்ற? ஏன்னா உனக்கு ஆக்வர்டா இருக்கும்ல அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா என்கிட்ட பூனை இருக்கு. அதுவும் வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி பூனை இல்ல, தெரு பூனை. அது வந்து உனக்கு கீறிடும்ல, அது வேற உனக்கு பிரச்சனை ஆயிடும். என்ன சொல்ற நீ? அது நம்ம 2 பேரும் ஒண்ணா தங்க முடியாது. புரியல. அதாவது நான் ஒரு பொண்ணு, நீ ஒரு பையன் 2 பேரும் ஒண்ணா இருக்க முடியாது. இங்க பாரு 3 மாசம் தான். அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போயிடுவேன். புரியுதா உனக்கு? சரி எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு ஈவினிங் பேசிக்கலாம். இப்ப நம்ம போய் தூங்கலாம். என்னது நம்ம 2 பேரும் ஒண்ணா போய் தூங்கலாமா? இல்ல இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல. நீ இதெல்லாம் தெரியாம பேசிட்டு இருக்கியா? இல்ல புரிஞ்சு தெரிஞ்சே தான் வந்து என்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்கியா? அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து போவ, இவன் பெரிய ஆளு. இவங்கிட்ட வந்து எல்லாரும் டபுள் மீனிங்ல பேசுறாங்க. மூஞ்சி பாரு. அப்படி சொல்லிட்டு இவன் வந்து காலையில எழுந்து போய் பாப்பா. பார்த்தா அவன் ரூம்ல இருக்க மாட்டானா? எங்க பொண்ணு நீ? அப்படி சொல்லிட்டு அவனுக்கு டெக்ஸ்ட் மட்டும் போட்டு வச்சிருவா. அப்புறம் இங்க நம்ம லின்னா தான் பார்க்க வந்திருப்பா. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் ஃபீமேல் ரூம்மேட் தான் வேணும்னு சொன்னேன் நானு. ஆமா கரெக்ட் தான். ஆனா சங்கன் மாதிரி ஒரு நல்ல பையன் இருக்கும்போது நீ எதுக்கு அது மேல யோசிச்சுட்டு இருக்க? சங்கன் வந்துட்டு இப்ப அவ்வளவு நல்ல பையன் சொல்லிட்டு உனக்கு அவ்வளவு கான்பிடென்டா? அப்படின்னா நீ வந்துட்டு கசின் சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு பையன் கூட வந்து கார்ல போயிட்டு இருக்கே, அவனும் கூட எல்லாம் எப்படிதான் நீ வந்து ரூம் ஷேர் பண்ணிப்பியா அப்படின்னு வந்து ரொம்ப கத்திருவா. பாரு அது என்னோட பர்சனல். சரி அதே மாதிரி சங்கன் வந்து அவ்வளவு மோசமானாலும் கிடையாது அப்படின்னு இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லும் போது தான் இவன் யோசிச்சு பாப்பா. அவளை வந்து காப்பாத்துறதுக்காக வந்து ஓடி வந்திருப்பான் இல்லையா? அதெல்லாம் யோசிச்சுட்டு சரி நான் உனக்கிட்ட பேசணும் அப்படியா? சரி 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பான். இவன் வந்து 8 மணிக்கு முன்னாடியே போயிட்டு மேக்கப்லாம் பண்ணி ரெடியாக உட்காந்துட்டு இருப்பாளா. அவனும் வர டைம்ல எங்க போன நீ? நைட்டெல்லாம் வந்து உன்னை ஆளே காணோம். அது நான் ஹோட்டல் போயிருந்தேன். அப்படியா? ஹோட்டல்ல எவ்வளவு சார்ஜ் ஆச்சு? இப்ப எதுக்கு அதெல்லாம் உனக்கு? அது அது நான் எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்? சரி நம்ம 2 பேரும் ஒண்ணா ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை இல்லையா? ஆமாமா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம 2 பேரும் ஒரே ரூம் ஷேர் ஐ மீன் வேற வேற ரூம் ஷேர் பண்ணிக்கலாம். புரியுது புரியுது. சரி அந்த பெரிய ரூம் நீ எடுத்துக்கோ. ஆக்சுவலி இந்த வீட்டோட வாடகை வந்து பார்த்தீங்கன்னா 7,000. ஸோ இந்த பெரிய ரூம்ல வந்து பார்த்தோன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அங்கே வந்து ரூம், கிச்சன், வாஷ்ரூம் எல்லாமே வந்துட்டு ஒரே இடத்துல இருக்கும். ஸோ அதனால அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே அது ஆப்போசிட்டாக தான் சின்ன ரூம் இருக்கும். நான் அங்கே தான் தங்க போகிறேன். அதனால பெரிய ரூமில் இருக்க நீ வந்து 4,000 கொடுப்பியா? சின்ன ரூமில் இருக்க நான் வந்து 3,000 கொடுப்பேனா? ஆ ஆமாமா. அதே மாதிரி இந்த வீட்ல வந்து நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. என்னென்ன கண்டிஷன்? ஒருத்தவங்க தூங்கும்போது இன்னொருத்தவங்க வந்து சத்தம் போட்டு வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து வீடு கிளீன் பண்றதுக்குலாம் நிறைய டியூட்டிஸ் இருக்கு. அப்பலாம் பேசிட்டு இருக்கும்போது அவன் வந்து ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவானா, இங்க வந்துட்டு ட்ரெஸ் வந்து மாறி மாறி ரிமூவ் பண்ணக்கூடாது. அவங்க ரூம்ல போய் பிரைவேட்டா இதெல்லாம் பண்ணிக்கணும். ரொம்ப ஆசைதான். அப்படி சொல்லிட்டு இவனும் வந்து பேசிட்டு இருப்பான். அப்படியே ரூம்ல சுத்தி காமிச்சிட்டு இருப்பாளா. சரி இதுல உன் ரூம் எங்க இருக்கு? அது அங்க இருக்கு. உள்ள போலாமா நானு? போலாம் போலாம் அப்படி சொன்னதுக்கப்புறம் இவனும் வந்துட்டு உள்ள போயிடுவான். அங்க பூனையெல்லாம் கொஞ்சிட்டு இருப்பான். எனக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கு. நான் இங்கேயே இருக்கேன். நீ இந்த ரூம் பிடிச்சிருக்கா? இல்ல இல்ல நீ வந்துட்டு அந்த ரூம்லயே இரு. அதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். இது ரொம்ப சின்ன ரூம். இதெல்லாம் வேண்டாம். இங்க பாரு ரொம்ப கவலைப்படாத. 4,000 வாடகையை நானே கொடுத்துக்கிறேன். இந்த ரூம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இங்கே இருந்துடுறேன். அப்போ சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் வந்து போயிடுவா. அங்க போயிட்டு அந்த பெரிய ரூம்ல போயிட்டு இருப்பாளா. அவனுக்கு வேணும் தான் இது மாதிரிலாம் பண்றானா?
வேணும்னே தான் ரூமை கொடுத்தானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. அப்புறம் திரும்பி வந்து ஸ்டோரி வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல காமிக்கிறாங்க. ஒரு வாட்டி வந்துட்டு அவரு இவளை பார்த்தது அந்த ஸ்கூல் டைம்ல இருக்கும்போது, அப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் இன்டர்வியூ எடுக்கிற டைம்ல, அப்புறம் இந்த ரூம் விஷயத்துல அதெல்லாம் வந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்தவர். அப்புறம் ரூம்ல வந்துட்டு அடுக்கி வச்சுட்டு இருப்பாரு எல்லா பொருளையும். அடுக்கி வச்சுட்டு இருக்கும்போது இவரோட பழைய ஃபோன் வந்து அவர் கையில படும். ஸோ அந்த ஃபோன் எடுத்து பார்த்தா இவ தான் அதுல ஃபுல்லா டெக்ஸ்ட் அனுப்பியிருப்பா அவரோட பழைய நம்பருக்கு. எங்க இருக்க நீ நீ காலேஜ் பார்த்துட்டியா, நீ இப்போ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா டெக்ஸ்ட் அனுப்பியிருப்பா பிரேக்கப் பண்ணாலுமே. ஆனாலும் இவர் வந்து ஒரு ரிப்ளை கூட அதுக்கு பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கவலைப்பட்டுட்டு இருப்பாரு. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க guys. நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அது தென் ஸ்டே டியூட்.